இன்னைக்கு நான் லாராவோட மேக்கப் ட்ரை பண்ண போறேன். லாரா ராஜ் ஃப்ரம் கேட்ஸ் ஐ மேக்கப். ஐ லவ் லாரா, ஐ லவ் கேட்ஸ் ஐ. எனக்கு ரொம்ப நாளா வந்து லாரா ராஜ் மேக்கப் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் டுடே ஐம் ட்ரைங் இட். ஐ ரியலி லவ் த வே திஸ் மேக்கப் turned out. I love Lara's makeup too. Lara's makeup always gives this dark vibes, dark, sultry vibes, and I'm all here for it. I really love her makeup. So, this is kind of my take on Lara's makeup. So, if you guys are interested, keep on watching. First, I'm starting off with the orange color character. So, this is from Swiss Beauty. ஸோ எனக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கிறதுனால அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கெல்லாம் டாட்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிட்டு தென் ஐம் பிளெண்டிங் இட் வித் மை ஃபிங்கர்ஸ். ஆரஞ்ச் கலர் கரெக்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இஃப் யூ கைஸ் ஹவ் அன்இவன் ஸ்கின் டோன் அண்ட் நீங்கள் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்ட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிரே ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆரஞ்ச் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃப்ரம் நைக்கா ஆல்டி மேட் ஃபவுண்டேஷன் இந்த ஷேட் செஸ்ட்நட். I love this foundation. இது வந்து full matte foundation. So லாராவோட பேஸ் வந்து full matte, like soft, full coverage, full matte அந்த மாதிரி ஒரு லுக் தான் இருக்கும் லாராக்கு எப்பவுமே. So I am using this foundation. இந்த ஃபவுண்டேஷன் ஐ திங்க் ஒரு மீடியம் கவரேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இஃப் ஐ வாண்ட் மோர் நான் வந்து எங்கெல்லாம் வேணுமோ அங்கே ரீஅப்ளை பண்ணிட்டு ஐம் பிளெண்டிங் எவ்ரி திங் வித் பியூட்டி பிளெண்டர். நெக்ஸ்ட் ஐம் யூசிங் மாஸ் கேன்சர் கன்சீலர் இந்த ஷேட் எக்ஸ்பிரஸோ எலிகன்ஸ். இது எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹைலைட்டிங் ஷேட். நாட் டூ பிரைட் ஆர் டூ இட் இஸ் லைக் பர்ஃபெக்ட் ஹைலைட்டிங் ஷேட் ஃபார் மீ. இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து சீக்ஸ் அப்ளை பண்ணிட்டு தென் ஐம் டேக்கிங் இட் டு அண்டர் ஐஸ். Then I'm using L'Oreal Infallible Concealer again. So இது வந்து என்னோட ஷேட் விட it is very light. So இது ஒரு perfect highlighting shade மாதிரி இருக்கும் because Lara's under eyes always look very bright, properly concealed மாதிரி இருக்கும். So I'm using this. So this acts like a perfect, very bright under eye look மாதிரி கொடுக்கும் எனக்கு. Next I'm using Mars Eyebrow Pencil. So first நான் brush பண்ணி விட்டுட்டு I'm filling in my eyebrows as usual. Next I'm using e.l.f. contour. So இது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு I'm taking a brush and I'm applying it. நான் இதை வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையர் அப்ளை பண்ணுறேன் because that is how Lara applied her contour in the photos I saw. So I'm applying it and blending it with this brush. லாராவோட கான்டோர் வந்து மோஸ்ட்லி கூல் டோன் ப்ரௌன்ஸாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் சச் அ பர்ஃபெக்ட் கான்டோர் ஃபார் தட். நான் இதனோட ஜா லைன்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன் பிகாஸ் லாராவோட ஃபுல் ஃபேஸ்மே பர்ஃபெக்டாக கான்டோர்டாக இருக்கும். ஸோ எஸ் ஐம் ஆல்சோ அகெயின் கான்டோரிங் மை நோஸ். நான் வந்து ஒரு ஸ்மால் ப்ரஷ் எடுத்துருக்கலாம் பட் அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஐம் யூஸிங் த பிக் ப்ரஷ் இட் செல்ஃப். பட் யா நெக்ஸ்ட் ஐம் யூஸிங் மார்ஸ் ப்ளஷ் இந்த ஷேட் நைட் க்ளோ. ஸோ இது வந்து ஒரு பிங்க், டார்க் பிங்க் மெஜெண்டா சோர்ட் ஆஃப் ஷேட். ஸோ இதையும் வந்து என்னோட கான்டோருக்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஸ்லைட்லி ஹையர். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது அந்த கான்டோர் அண்ட் ப்ளஷ் எல்லாத்தையுமே நான் சேர்த்து பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இட் லுக்ஸ் சீம்லெஸ். Then I'm using NYX compact powder. This is such a good compact powder. உங்களுக்கு வந்து லைட்டாக சாஃப்ட் blurry ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். இதை வந்து எக்ஸப்ட் த பிளேசஸ் வேற அப்ளைட் blush அண்ட் கான்டோர் எல்லா இடத்துலையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் அண்டர் மை ஐஸ், ஃபோர்ஹெட், அரவுண்ட் மை மவுத் எல்லா இடத்துலையுமே. லாராவோட அண்டர் ஐஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ எஸ் ஐ எம் எஸ்பெஷலி ஃபோக்கஸிங் அண்டர் மை ஐஸ் அண்ட் ஓவரால் மை ஃபேஸ். And I'm using this Wet n Wild eyeshadow palette. அதில் இந்த light brown shade எடுத்து crease மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். And also if you guys are noticing my background slightly changed or the lighting changed, என்னாச்சுன்னா I shot this entire video yesterday and அதோட கிளிப்ஸ் லைக் பவுடருக்கு அப்புறம் நான் என்ன அப்ளை பண்ண எல்லா ஸ்டெப்ஸுமே டெலிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு ரீஷூட் இட். ஸோ இட் மே பி டிஃப்ரெண்ட் பட் எல்லா ஸ்டெப்ஸுமே நான் முன்னாடி காட்டினது தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் என் ஃபேஸ் பேஸில். நெக்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் திஸ் டார்க் கூல் டோன் ப்ரௌன் ஷேட் அண்ட் இதை வந்து என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ணி ஐ எம் பிளெண்டிங் இட் அலாங் வித் த ட்ரான்சிஷன் ஷேட் தட் ஐ யூஸ்ட். அகெயின் நான் ஒரு வெட் அண்ட் வைல்ட் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு டார்க் கிரே கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஐலிட் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் வித் பாயிண்டி ப்ரஷ். ஐலிட் அண்ட் அவுட்டர் வி செக்ஷன் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஷேடை.
And I'm taking this shimmery shade like a champagne silvery shade மாதிரி இருக்கு. ஸோ இதை நான் வந்து என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணல, பாதி மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஐம் blending it with my finger. தென் அகைன் அந்த சேம் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அந்த கிரே ஷேட் மாதிரி அப்ளை பண்ணல, அது வந்து இன்னும் நான் இன்டென்சிஃபை பண்ணுறேன். பிகாஸ் லாராவோட ஐஸ் வந்து இட் லுக்ஸ் மோர் ஸ்மோக்ட் அவுட் most of the time. It looks like dark. It gives like this cat dark vibes, you know. So yes, I'm doing that. And I'm taking this ColourPop Super Shock eyeshadow in the shade Frog. இதை வந்து above crease apply பண்ணிக்கிறேன் இந்த ஷிம்மரை. So this is such a good trick to make your eyes pop more. Next I'm taking my concealer and இந்த மாதிரி ஒரு brush வச்சுட்டு I'm cleaning the edges of my eyeshadow. So இது வந்து ஒரு clean look கொடுக்கும். Next I'm using Nykaa's eyeliner. So இதை வச்சு நான் வந்து eyeliner வரைகிறேன். So outer wing plus inner wing of course, because without eyeliner Lara's look is incomplete. So again I'm using NYX Compact to clean up my under eye area. Then I'm again taking this cool toned grey brown sort of shade and applying it on my lower lash line, and in the small pointy brush வச்சு நான் blend பண்ணிக்கிறேன். Again I'm taking this brown that I used earlier on my crease line. So அதையும் நான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். So because I want more brown. Next I'm using Fay Beauty's Kajal. They ask you how you are, you just have to say that you're fine when you're not really fine, but you just can't get into it. I'm coating this kajal on my lash line. So இது வந்து ஒரு pretty good kajal, very intense black pigment கொடுக்கும். I really like it. Then finally finishing off the eye look with this Staze mascara, which is my favorite mascara. And that's it for the eye look. Next I'm taking these two blushes. I mean ஒரு blush எடுத்துக்கலாம், but I just wanted a mix of both the shades. So நான் முன்னாடி எங்கெல்லாம் cream blush அப்ளை பண்ணணும் அங்கே நான் வந்து இந்த powder blush வச்சு செட் பண்ணுறேன். And same with contour, நான் வந்து powder contour வச்சு I'm setting the cream contour that I used earlier. Next I'm moving on to lips. So அதுக்கு first நான் lip liner யூஸ் பண்ணுறது is from Maybelline Lifter Liner in the shade Cross the Line. So லாராவோட lip liner பார்த்தோன்னா it is slightly overlined always. So especially at Cupid bow. So that is exactly what I'm doing. I'm overlining it. நான் வந்து எப்பவுமே overline பண்ண மாட்டேன், but this was very very new to me. So yes, I'm overlining, especially I'm targeting the Cupid bow area. Next for lipstick, இது வந்து மாஸோட 3 brown combo செட் மாதிரி வரும். ஸோ அதுல இருந்து ஷேட் 10 ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணேன். இட் வாஸ் வெரி கிரே டு மீ. அண்ட் அதே செட்ல 12 ஷேட் இருந்துச்சு. திஸ் வாஸ் குட். அண்ட் அகைன் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட் லிப் லைனர் வச்சு நான் அகைன் செட்டிங் த லிப் லைனர் தட் ஐ யூஸ் அர்லியர். இந்த பேஸ் எல்லாமே செட் பண்றதுக்கு ஐம் யூசிங் திஸ் மாஸ் செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் செட்டிங் எவ்ரி திங். இன் மோஸ்ட் ஆஃப் லாராஸ் லுக் ஐ நோட்டிஸ் that she has a mole on right side of her face. So அது வந்து ரியலான எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து வெரி வெரி ஒரு ஸ்மால் மோல் இருக்கு. ஸோ நான் அதை வந்து என்னோட ஐலைனர் வச்சு நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். Then I added a bindi and a nose pin of course. And that's it for the look guys. I hope you guys enjoyed this video. This was very 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 new to me and I really really like it. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். And I'll see you guys in the next video. Bye.